எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்றது என்னென்னலாம் பண்ணும், என்னென்ன டாஸ்க்கில் அது பண்ணும், ஆனால் அந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி நம்ம என்னென்ன பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோமே தவிர ஏஐ ஏஜென்ட் இப்படி பில்ட் பண்ணுறது அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட் வி ஹேவ் டு டாக் அபவுட் த ஏஐ ஏஜென்ட்ஸ், அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸ்னால என்னென்ன நடக்குது, சாட்ஜிபிடிக்கு அப்புறம் அது ஒரு நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரெவல்யூஷனாக இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷனில் நம்ம வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்னா ஒரு என்னென்ன பண்ணுதுன்றதை நம்ம தாண்டதுக்கு முன்னாடி பழக்கம் போல் ஒரு ஃப்ளாஷ்பேக். நீங்கள் உங்கள் ஃபோனை திறந்துட்டு ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை இந்தமாரி ஒரு க்ராசரியை வாங்கணும், அதை ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை உங்கள் மேனேஜருக்கே நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பிச்சு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பிச்சுடணும். உங்கள் ஃபோனை திறந்து நீங்கள் ஏஐ அசிஸ்டண்ட் கிட்ட மேனேஜருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை நீங்கள் அதை சொல்லிட்டு வச்சிடுறீங்க. ஒரு 1/2 hour 1 hourல அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிச்சிருது. இது ஒரு மிராக்கிள் மாரி இருந்தாலுமே இதுதான் ஏஐ ஏஜென்ட்ன்றது பண்ணும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்றது வந்து உங்கள் டாஸ்க்கை அது முடிக்கிறது தான் அதோடைய வேலையை, அதோடைய அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா உங்களுடைய டாஸ்க்கை அது முடிக்கிறது. அதுதான் ஏஐ ஏஜென்ட்டோடைய வேலை. ஸோ இப்போ ஏஐ ஏஜென்ட்னு சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு பக்கம் பூம் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. இந்த என்ஐடிஎன் யூஸ் பண்ணி, அப்புறம் நிறைய அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஏஐ ஏஜென்ட்டே பில்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணாலுமே இந்த ஏஐ ஏஜென்ட்ன்றது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் பாட்ன்றது ஒரு கன்வர்சேஷன் பில்ட் பண்ணும். ஒரு சாட் பாட் கிட்ட நீங்கள் பேசலாமே தவிர, ஆனால் ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த அந்த ஏஐ ஏஜென்ட் செஞ்சிடும். அந்த டாஸ்க்கே இது கம்ப்ளீட் பண்ணிடும். இது வந்து ஒரு பக்கம் வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமான்லாம் பயப்படுவீங்க, அப்படிலாம் கிடையாது. அண்ட் இந்த ஏஐ ஏஜென்ட்றது ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டிவ் டாஸ்க் அதை முடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் ஆகுமே தவிர இது ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு இன்னும் பூம் ஆகலை. இன் ஃபியூச்சர் அதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டிசிஎஸ்லேயே இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து 50% நாங்கள் வந்து 2030 50% ஏஐ ஏஜென்ட் 50% ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் டிசிஎஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்றனால ஒரு 50% ஏஐ ஏஜென்ட்ஸ் 50% ஹியூமன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிக் ரெவல்யூஷன்றது இன்னும் ஃபியூச்சரில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டோடைய வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் ப்ராசஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கோல் என்னன்றது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது உங்கள் கோல் என்னன்றதை அந்த ஏஐ ஏஜென்ட் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பிளானை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன அந்த பிளானுக்கு என்ன டூல் தேவைப்படுது அப்படின்றத அது சர்ச் பண்ணி அதோடைய பெர்ஃபார்மேஷனை அது பண்ணும். ஒரு ஸ்டெப்பாக பண்ணும். ஃபைனலாக அது எல்லா கோலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணும். இதுதான் ஏஐ ஏஜென்ட்டோடைய லைக் அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர்ன்றது இது இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் தாண்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஏஐ ஏஜென்ட்டில் என்னென்னலாம் பண்ணும், என்னென்ன ஒர்க்லாம் அது பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸஸை அது கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஹோட்டல்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெதர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் இனிஷியரியை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி உங்கள் கேலண்டரில் அடுத்தடுத்து என்ன பிளான்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஏஐ ஏஜென்ட் யூஸ் ஆகுது அப்படின்றத போட்டிருக்கான். ஸோ அடுத்து வந்து எல்லாருமே ஏஐ ஏஜென்ட் பற்றி பேசுகிறாங்களே, இது வந்து ஒரு ஆப்புக்கும் ஒரு டாஸ்க்கை பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்களே. ஒரு பக்கம் மெசேஜிங்க்கு ஒரு ஆப் இருக்குது, ஷாப்பிங்க்கு ஒரு ஆப் இருக்குது, பேங்கிங்க்கு ஒரு ஆப் இருக்குது, ட்ராவலுக்கு ஒரு ஆப் இருக்குது. இது எல்லாமே இந்த ஏஐ ஏஜென்ட்றது கவர் பண்ணி மொத்தமாக டாஸ்க்கை முடிக்கிற அளவுக்கு இந்த ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நான் முக்கியமான விஷயன்றது இந்த வீடியோவில் இதுதான் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த ஏஐ ஏஜென்ட்டோடைய ரியல் வேர்ல்டு யூசர்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூஸ் இருக்கும், ப்ரொஃபஷனலுக்கு ஒரு யூஸ் இருக்கும், கஸ்டமருக்கு ஒரு யூஸ் இருக்கும், ஹெல்த் கேரில் ஒரு யூசஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஏஜென்ட்டோட யூசஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஸ்டடி பிளான்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, டிஃபிகல்ட் டாபிக்ஸ்க்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் ரிசர்ச்சை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஏஐ ஏஜென்ட்றது யூஸ் ஆகுது. அதேமாரி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, கோடு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் பக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமே இந்த ஏஐ ஏஜென்ட் யூஸ் ஆகுது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ இந்த பக்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் எல்லாமே ஒரு பக் இருக்கும். அந்த பக்கை கண்டுபிடிக்கிறது கூட ஏஐ ஏஜென்ட் கண்டுபிடிச்சி கொடுக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து ஹெல்த் கேரில் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த ஏஐ அசிஸ்டண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதேமாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து இந்த டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கூட இந்த ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய அந்த டாஸ்க்கை வந்து அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. லைக் இந்த ஏஐ ஏஜென்ட்ன்றது ஒரு வகையில் அவங்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதும் போட்டிருக்காங்க. அதேமாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்றது ஒரு ரொட்டீன் கொஸ்டின்ஸ் அது ஜென்ரேட் பண்ணி தருது அப்படின்ற மாதிரியும். ஸோ ஹியூமனை விட அந்த ஏஐ ஏஜென்ட் ஒரு பக்கம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இந்த சப்போர்ட் ரோலில் இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாமே இந்த ரிப்பீட்டிவ் டாஸ்க்லாம் ஹெல்ப் பண்ணுது இல்லையா அந்த கஸ்டமர் சப்போர்ட்டில். அதனால் அந்த ஏஐ ஏஜென்ட்றது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸு, ஹெல்த் கேரு, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்றது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணாலுமே ஏஐ ஏஜென்ட்ஸுக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும். அதாவது எல்லா வகையிலுமே ஹியூமன் ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது.
என்னவா இருந்தாலும் ஹியூமன் ஒர்க்குன்றது ஹியூமன் ஒர்க்கு தான், ஒரு மிஷின் ஒர்க்குன்றது மிஷின் ஒர்க்கு தான். அது என்ன தான் நிறைய ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்தாலும் சரி, இல்லை என்ன ஏஐயில் என்னத்தை வந்தாலுமே ஏஐ ஏஜென்ட்டுக்குமே ஒரு சில குறைகள் இருக்குது. அது என்னென்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாட்டி வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ஏஐ ஏஜென்ட்ஸ். அதே மாதிரி அசம்ஷன்ஸ், நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறீங்கன்னா அது அசம்ஷன் பண்ணி தான் அந்த வேலையை செய்யுது. ஒரு சில வாட்டி அந்த அசம்ஷன்ஸும் தப்பாகலாம் அப்படின்றதும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தமாரி இந்த ஒரு சில சேலஞ்சஸும் இதில் இருக்குது அப்படின்றது தான். அதேமாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸும் அதாவது இது ஏஐ ஏஜென்ட்ஸில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாரி ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி ஒரு இமெயில் சென்ட் பண்ண பார்க்குறீங்க, திடீர்னு அது மாறி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இதெல்லாமே ஏஜென்ட்ஸோட ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குன்றது இதில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் வந்து ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாருமே இந்த ஒரு டவுட்ன்றது எல்லாருமே அவங்க மைண்டில் இருக்கும் இல்லையா, ஏஐ ஏஜென்ட்ஸ் ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் இல்லையா. அதுக்கான பதில் வந்து 50% தாங்க இருக்குது, 50% இல்லை. ஏன்னா ஒரு சில ஜாபுக்கெல்லாமே வந்து ஹியூமன்ஸோடைய ஒர்க்குன்றது மேண்டேட்டரியாக அதில் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த ஒர்க்குன்றது அவங்களுக்கு குவாலிட்டியாக முடிச்சு தர முடியும், டாஸ்க்கு ஈஸியாக சீக்கிரம் முடிச்சு தர முடியும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் டாஸ்க்குமே நீங்கள் ஓரளவுக்கு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்லாம் முடிக்கிறதுக்கு தான் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர மிச்ச ஒர்க் எல்லாமே ஹியூமன்ஸ் வச்சு அவங்க பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50% ஏஜென்ட்ஸ், 50% ஹியூமன்ஸை ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாறுன்றது போக போக பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு நியூ டெக்னாலஜிஸை கொண்டு வந்தாலுமே ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குன்னு அவங்க யோசிச்சாலுமே கூட ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்றது ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அதையும் தாண்டி இந்த மாதிரி சின்ன பேசிக் டாஸ்க்கை முடிக்கிறது தான் ஹெல்ப் ஆகுதே தவிர ஹியூமனை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இது இன்னும் வரலை அப்படின்றத முக்கியமாக இந்த வீடியோவில் எல்லாரும் தெரிய வச்சுக்கிறேன் அப்படின்றது தான். ஏன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸுமே எல்லாரும் ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க. இது பில் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க. இது பில் பண்ணுறது ஒரு வீடியோ என்ன சொல்லுங்க கமெண்ட் பண்ணுறது, நானே எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி நான் பில் பண்ணியிருக்கேன். ஏஜென்ட்றதுலாம் நானுமே பில் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். போன டிசம்பர் 2025 வந்து நம்ம இதை பற்றி ஆல்ரெடி அப்போவே ஒரு கண்டென்ட் போட்டால் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நியூவாக இதை எடுத்து நான் போடுறேன். இதை பற்றி சும்மா ஒரு பேசி ஏஜென்ட்டை பற்றி நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை போட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ஏஜென்ட்ஸுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நான் பண்ணும்போது வந்து நான் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டூல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே நான் அப்போ படித்தது எல்லாமே டிசம்பர் 2025 நான் ஏஜென்ட் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஏஜென்ட்றது என்னென்ன டாஸ்க்லாம் வந்து அது ரீப்ளேஸ் பண்ணுது, என்னென்ன டாஸ்க்லாம் அது முடிக்குது நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியம் வந்து சரி இது இன்னும் கண்டிப்பாக இது வருமே, லைக் இது ரீப்ளேஸ் பண்ணுறது சான்ஸ் அப்பே இருக்குன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்ல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா, 50% ஏஜென்ட்ஸ் 50% ஹியூமன்ஸ்ன்றது 2030 அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. கன்க்ளூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே டாஸ்க்கை ஷிஃப்ட் பண்ணுது, டாஸ்க்கை மாற்றுது, ரிப்பீட்டட் டாஸ்க்லாம் முடிக்குது அப்படின்னு சொன்னாலுமே டெக்னாலஜின்றது டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரைவசிக்கும் ஒரு சேஃப்டிக்குமே இங்கே வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அங்கே நீங்கள் ஏஐ ஏஜென்ட்டை வந்து நீங்கள் நம்ப முடியாது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. அதே மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தாலுமே அந்த சேஞ்சுன்றது வந்து ஒரு விதத்தில் நம்ம ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அவ்வளோ சீக்கிரம் முடியாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 60-40 வச்சுக்கலாம், இல்லை ஒரு 50-50 வச்சுக்கலாமே தவிர அது மொத்தமாக மாற்றிடுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது இன்னும் இன் ஃபியூச்சர் ஒருவேளை அப்படி ஏஐ ஏஜென்ட்ஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக மாறினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோடைய கன்க்ளூஷன்ஸ். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்றது ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டட் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா அது செஞ்சு முடிக்கிறதுக்கும் தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்றது ஒர்க் ஆகுது. இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக பில்ட் பண்ணுற வீடியோ நான் போடுறேன். ஸோ நானே இது பில்ட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் அதை நான் வீடியோ எடுத்ததில்லை இது வரைக்கும். ஆனால் அதை பில்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறதா லைவாக நம்ம காமிச்சு அப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசி போடுறது தான். ஏஐ ஏஜென்ட்டை பற்றி நம்ம ஒரு 9 months வரைக்கும் பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா குட், அது வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. என் வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, வேறு யாரும் நல்லா என்னை விட சூப்பரான நிறைய பேர் சொல்லித்தராங்க. என்னை விட நிறைய பேர் பில்ட் பண்ணியே காமிச்சிருக்கேன் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுன்றதெல்லாம். அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம கற்றுக்கிட்டா போதுமே தவிர இது வந்து இந்த வீடியோன்றது ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸுக்கு தான். ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது, அது எப்படி என்னன்னே தெரியாதவங்களே அந்த வீடியோ. ஸோ அது ஏஐ ஏஜென்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுன்றதை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.
நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவர் இருந்தாங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு சேரும். நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய்.